வணக்கம் சார். கோவூர்ல நடந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேரணி, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி உலகெங்கும் வாழும் ஸ்பீட் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்தே மாதரம். அதாவது இன்னைக்கான நிகழ்ச்சின்றது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா மண்டல்களிலும் நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்டம் கொலப்பாக்கம் மண்டலில் தண்டலம் பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இது எப்பயுமே வருஷம் பிஜேபி சார்பாக நடக்கிறது தான். அதாவது தேசத்தையும் தேசியத்தையும் தேசபக்தியும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாஜக தான். உதாரணத்துக்கு இராணுவ வீரர்களோட வெற்றியை ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறதும் பிஜேபி தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு, ஏன்னா இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். ஸோ குழந்தைகளுக்கு அந்த தேசிய கொடியை கொடுத்து ஒரு ஊர்வலம் நடத்தியதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சந்தோஷம், அனுபவம். இது முழுக்க முழுக்க தேச நலன், தேசபக்தி, தேசியம் எவ்வளோ முக்கியம், தேசம் எவ்வளோ முக்கியன்றதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு பேரணி தான். அது பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த டைமில் மாநில தலைவர் இளைஞரணி எஸ்ஜி சூர்யா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கமும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பயணிக்கிற நேரம் ரொம்ப இக்கட்டான நேரம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் 25% வரின்னாரு. இப்போ 50% வரின்னு போயிட்டுருக்கு. அவர் மோதது யார் கூடன்னு தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்கார். மோடிஜி விஸ்வகுரு, உலகத்தையே வழி நடத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மகான். அவர் ஒரு மிகப்பெரிய சித்தர். அவருக்கு தெரியும் இந்தியாவை எப்படி காப்பாற்றுறது, எப்படி இந்தியாவை வழிநடத்துறது, எப்படி இன்னும் வல்லரசு ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த 50% வரி விதிப்புன்றது நிச்சயமாக இந்தியாவை மேலும் மேலும் வல்லரசை நோக்கி கொண்டு போய் விடும், மேலும் வலிமையாக்கும். இதுதான் உண்மை. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றி.